ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துலேருந்து காயெல்லாம் எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம குக் பண்ண போகிறோம். இது அன்றைக்கி அந்த சேம் டே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா தோட்டத்துலேருந்து எடுத்த உடனே குக் பண்ணுறது தான் ரொம்ப கரெக்டு. ஏன்னா அதுதான் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாளைக்கு அப்புறம் பண்ணுறது வந்து சேம் நம்ம கடையில் வாங்கி குக் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் உடனே தோட்டத்துலேருந்து அதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் தோட்டத்துலேருந்து எடுத்த உடனே குக் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது நம்ம வெண்டைக்காய், இது நம்மளோட பாவக்காய், அப்புறமா வந்து இதோட அந்த நீளமான காய் சொரக்கான்னு நினைக்கிறேன்ல, அதுவும் அது இது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. பட்டு இந்த இது வந்து பருப்பில் போட்டிங்கன்னா தாராளமாக நிறையாவே வரும். ஆனால் வெண்டைக்காவும் இதுவும் ஃப்ரை பண்ணும் போல் கொஞ்சமாகிடும். பரவாயில்ல, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால உடனே பண்ணுறது பெட்டர். ஸோ உடனே பண்ணிவிடுங்க. கடையில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணுறதுக்கும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அதனால் இதை நீங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்த உடனே குக் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ யாரும் கார்டன் பண்ணாதவங்க நெக்ஸ்ட் இயர் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா சீடு போட்டு செடி வளர்த்துட்டு அதுலேருந்து காய் வந்தால் உடனே பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணாதீங்க, ஓகேயா? ஸோ இதெல்லாம் குக் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதே மாதிரி புதினா நான் எல்லாத்தையுமே உரிச்சிட்டேன். ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது புதினா சட்னியும் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், ஓகே? See you all in my next video. Bye.